நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பலையும் அழுத்திடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். நான் உங்கள் தோழன் தினகரன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம சவுண்ட் பேசிஸில் எப்படி டீச் பண்ணுறது பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய எல்லா பள்ளியிலையுமே வந்து ஃபனட்டிக்ஸ் அப்படிங்கிற சீடி இருக்குது. நாமளும் அதை பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி போட்டு காட்டிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பிள்ளைகள் முழுசாக அதில் இருக்கிற அத்தனை ரூல்ஸையும் கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு கூட ஒரு சிலருக்கு அதில் நிறைய சந்தேகம் ஏற்படுது. எந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுல டீச்சர்ஸ்க்கு கூட நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதா தெரிய வருது. இப்போ இந்த வீடியோ மூலிமா பிள்ளைகளுக்கு சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்குறது மூலிமா ஈஸியாக கற்றுக்க முடியும். டீச்சர்ஸ் கற்றுக்கிட்டு டீச் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாட்டி பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்ம இந்த வீடியோஸை காட்டும்போதும் அந்த எழுத்துக்களுக்கு உண்டான ஒலிகளை ஈஸியாக கற்றுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலத்தில் இருக்கிற மொத்த எழுத்துக்கள் 26ல் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 5 தான். AEIOU. இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ நாம் மீதி இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ் 21 எழுத்துக்களுக்கு உண்டான ஒலிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக கற்றுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற எழுத்துக்கள் வந்து என்னென்னா C அண்ட் G. சியோட சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க், ஜியோட சவுண்ட் க். அதே போல் பி, பி, பியோட சவுண்ட் பியோட சவுண்ட் ப. அதே போல் டீயோட சவுண்டும் டியோட சவுண்டு இப்போ பார்க்கலாம். டி அப்படின்னு சொல்லணும், டியை ட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எஃப், வி இதோட எழுத்துக்களை பார்க்கலாம். எஃபோட சவுண்ட் ஃப், வியோட சவுண்ட் வ் அப்படின்னு படிக்கணும். எஸ், ஜட்டை வந்து ஸ் அதோட வைப்ரேஷனோட சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஹெச்சோட சவுண்ட் பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லணும். ஜேவோட சவுண்ட் கொஞ்சம் அழுத்தி ஜ் ஜ் அப்படி சொல்லணும். கே, கியூ இந்த 2 எழுத்துக்குமே ஒரே சவுண்டு தான், அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோட சவுண்ட் ல், எம்முக்கு ம், என்னுக்கு ன், இப்படி தான் நம்ம உச்சரிக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஆங்கில எழுத்துக்களே ரொம்ப சிறப்பான சத்தம் இருக்கிற ஒரு எழுத்து ஆரோட எழுத்து நாம் ர் அப்படின்னு சொல்லி தரலாம். கரெக்டான உச்சரிப்புனா ர் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக டபிள்யூ, இதோட உச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ, ஓ, இப்படி தான் நம்ம டபிள்யூன்ற எழுத்தை உச்சரிக்கணும். அடுத்ததாக எக்ஸ், இதோட சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக், இஸ் ரெண்டும் சேர்த்து இக்ஸ். அந்த இக்ஸ் அப்படிங்கிறதுல ஈயை எடுத்துகிட்டு இக்ஸ் அப்படி மட்டும் சொல்லணும். அடுத்ததாக ஒய்யோட சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ, இ, அதாவது யான்ற தமிழ் எழுத்து மேலே புள்ளி வச்சா ஒரு சத்தம் கொடுப்போம் இல்லையா, நம்ம இ அப்படி சொல்லணும். இந்த 21 கான்சனன்ட் எழுத்துக்களில் இப்போ பார்க்குற இந்த 6 எழுத்துக்களோட ஒலிகளை உச்சரிக்கும் போது நம்மளோட வோக்கல் கார்ட் லைட்டாக வைப்ரேட் ஆகும். அதனால் இதை வாய்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பி எழுத்தை உச்சரிக்கும் போது ப அப்படின்னு உச்சரிக்கணும். டியை ட் அப்படின்னு உச்சரிக்கணும். அதே போல் ஜி க் அப்படின்னு சொல்லணும். ஜேவை ஜ் அப்படின்னும், வியை வ் அப்படின்னும், ஜட்டை ஸ் அப்படின்னும் உச்சரிக்கணும். மீதி இருக்கிற 15 எழுத்துக்களும் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிற எழுத்தை க் அப்படின்னும், எஃப் ஃப் அப்படின்னும், ஹெச்சை அப்படின்னும், கேன்ற எழுத்தை க் அப்படின்னும், எல்லை ல் அப்படின்னும், எம்மை ம் அப்படின்னும், எண்ணை ன் அப்படின்னும், பியை அப்படின்னும் உச்சரிக்கணும். கியூ வந்து க் அப்படின்னு, ஆர் வந்து ர் அப்படின்னும், எஸ்ஸை ஸ் அப்படின்னும், டியை ட் அப்படின்னும், டபிள்யூன்ற எழுத்தை ஓ அப்படின்னும், எக்ஸை அப்படின்னும், ஒய்யை இ அப்படின்னு உச்சரிக்கணும். ப, பேட், க், கேப், ட், டால், ஃப், ஃபேன், க், கேட், ஹேட், ஜ், ஜங்கல், க், கைட், ல், lamp,
match, nest, pat, quill, run, sun, tap, van, who, what, wax, yak, zap, CKQ. இந்த 3 எழுத்துக்குமே வந்து அப்படிங்கிற ஒரே ஒரு சத்தம் தான். ஃபோனோட மைக் மூலிமா எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக இந்த லெட்டர்ஸ்களோட சவுண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸாக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். பெட்டராக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா இன்னும் எக்ஸாக்ட் சவுண்டை உங்களால் அழகாக கேட்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் நான் இதோட பார்ட் 2 ஃபனடிக்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன்.